வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய பராசக்தி படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருக்கும். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த ஒரு படம் புக் மை ஷோவில் மட்டுமே 1 மில்லியன் டிக்கெட்ஸ் மேலே புக் ஆகிருக்கு. நம்ம எஸ்கேனுடைய அமரன், மதராசி அண்ட் பராசக்தி 3 படமே தொடர்ந்து 1 மில்லியன் டிக்கெட்ஸ் மேலே புக் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் டயர் 2ல் நம்ம எஸ்கேனா வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நாளைக்கு நம்மளுக்கு 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு செம்மையான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதை தொடர்ந்து இந்த ஒரு படம் நம்ம எஸ்கேனுடைய 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ண போகிற மூவி. இதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த மண்டே அன்னைக்கு வெளிவரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசருக்கு டேபிள் ப்ராஃபிட் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற போது இந்த ஒரு படம் யாருக்கும் லாஸ் கிடையாது. இந்த ப்ரொடியூசருக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் தான். இப்போ இந்த ஒரு படம் 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் இந்த ஒரு படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான். அண்ட் கண்டென்ட் வைஸாக பார்க்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு செம்மையான ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற போது இந்த ஒரு படம் நம்ம எஸ்கேனாவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் மூவி அப்படின்ட்டு வெங்கட் பிரபு கூட இருக்க போது இந்த ஒரு படத்தோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி நம்ம எஸ்கேனோடைய பர்த்டே அன்னைக்கு வெளிவரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம எஸ்கேனோடைய அடுத்த மூவிஸ் எல்லாமே இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுற மூவிஸாக தான் இருக்கும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்கேனா எக்ஸ்பெரிமெண்ட் மூவி நிறைய பண்ணாலுமே கூட என்டர்டெயின் மூவி பண்ணும்போது அதோடைய ரீஸ் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்கேனுடைய அடுத்தடுத்த மூவிஸ் எல்லாமே செம்ம கமர்ஷியலாகவும் நம்ம எப்படி நம்ம எஸ்கேனாவை எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரியான மூவிஸ் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.